அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. வாங்க பசங்களா, இன்னிக்கு நம்ம சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறு பாப்போமா? ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் பரம்பரையில் வந்துதித்தவர்கள் ஆவார்கள். அவர்களின் தந்தையின் பெயர் காபூக் பின் உபைத் என்பதாகும். தாயாரின் பெயர் ஜகூமு. ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்க அழகா இருப்பாங்க. அவர்களின் தலைமுடி பொன்னிறமாக இருக்கும். அவங்க உருவத்துல கிட்டத்தட்ட ஹஸ்ரத் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் ஹஸ்ரத் ஷீத் நபி அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர மாதிரி இருப்பாங்களாம். அவர்கள் வெறும் கால்ல தான் நடந்து போவாங்களாம். அவங்க ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த பிசினஸ்ல நேர்மையாவும் நாணயமாகவும் நடந்துக்குவாங்களாம். அவங்க 40வது வயசுல அல்லாஹ் ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சமூத் அப்படிங்கிற கூட்டத்துக்கு இறைத்தூதராக அனுப்பி வைத்தான். சமூது கூட்டம் யாருன்னா, நூஹ் நபி அவர்களின் வம்சாத்தை சார்ந்த சமூத் அப்படிங்கிற நபரோட வழி வந்தவங்க தான் சமூது கூட்டம். அவரங்க அரபு நாடு அல் ஹிஜிர் அப்படிங்கிற பெயரில் உள்ள மலைப்பகுதியில மலைகளை கொடைஞ்சு வீடுகள் கட்டி வாழ்ந்தவங்க. மதீனாவுக்கும் தபூக்குக்கும் இடையில உள்ள ஓர் இடத்த மதாயின் சாலிஹ் என்று கூறுகிறார்கள். இதுவே சமூது கூட்டத்தார் வாழ்ந்த இடம். சமூது கூட்டம் மலைங்களை கொடைஞ்சு கட்டிய கட்டிடம் இன்றும் 1-2 அங்க இருக்கு. இவரங்க வாழ்ந்த இடத்துல கடல், குளம், குட்டை அப்படின்னு ஒண்ணுமே இல்லாததால அவங்க பெரிய கிணறு ஒன்று தோன்றி அதிலிருந்து தண்ணீர் எடுத்து யூஸ் பண்ணாங்க. அவங்க வீடுங்க எல்லாம் மலைய கொடைஞ்சு கட்டுனதுனால அவங்க புயல், பூகம்பம், மழை, சூறாவளி எதுவும் நம்மள செய்ய முடியாதுன்னு கர்வத்தோட இருந்தாங்க. அதிக வயசு வரைக்கும் இவங்க வாழ்ந்தாங்க. அதனால இவர்களுடைய சமுதாயம் ரொம்ப பெருசாயிடுச்சு. இவர்கள் அல்லாவுக்கு மாறு செய்து சிலைகளை வணங்கி வந்தனர். ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூது கூட்டத்தினரை சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அம்மக்களிடம் நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா என கூறினார்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இறை தூதனாவேன். ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் என்றார்கள். தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் வேளாண்மைகளிலும் மிருதுவான குலைகளையுடைய பேரிச்சை மரங்களிலும் இங்குள்ள சுகபோகத்தில் நீங்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக விட்டு வைக்கப்படுவீர்களா? மேலும் ஆணவம் கொண்டவர்களாக நீங்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்களே, இவற்றிலெல்லாம் அச்சம் தீர்ந்தவர்களாக விட்டு வைக்கப்படுவீர்களா? ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். இன்னும் நீங்கள் வரம்பு மீறியோரின் கட்டளைக்கு வழிபடாதீர்கள். அவர்கள் பூமியில் குழப்பம் உண்டாக்குவார்கள், நன்மை செய்ய மாட்டார்கள் என்றும் கூறினார்கள். சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு சொன்னாலும் மக்கள் அவங்கள ஏத்துக்கல, நம்பவும் இல்ல. அந்த மக்கள் அவங்கள சூனியக்காரர், பொய்யர், பைத்தியக்காரர் என சொல்லி கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. சமூது கூட்டத்தினர், நீரும் எங்களைப் போன்ற ஒரு மனிதரை அன்றி வேறு இல்லை. எனவே நீர் உண்மை சொல்பவராக இருந்தால் ஓர் அத்தாட்சியை கொண்டு வாரும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவே நீங்க இறை தூதராக இருந்தால் எங்களுக்கு ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுங்க அப்படின்னு அந்த மக்களுடைய தலைவன் ஜுந்தா சொல்லிட்டு என்ன செய்யணும்னு சொன்னான்னா, அங்கு இருக்கும் ஒரு மலையை காட்டி அம்மலை பிளந்து அதுல கருப்பு நிற நெற்றியும் வெள்ளை நிற உடலும் நீளமான முடியும் நிறை கர்ப்பமும் உடைய ஒரு ஒட்டகம் ஒன்று வரவேண்டும். வெளிவந்த அதே கணம் அது ஒரு குட்டியை ஈன வேண்டும். அக்குட்டியும் முற்றிலும் தன் தாயைப் போலவே இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னான். அதற்கு ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இது என் இறைவனுக்கு மிகவும் எளிதான காரியம். அப்படி நடந்துருச்சுன்னா நீங்க எல்லாரும் ஓரிரை கொள்கை பக்கம் வருவீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன், நிச்சயமாக வருகிறோம். அப்புறம் இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. அந்த ஒட்டகம் பால் கறக்க வேண்டும். அப்பால் மதுவினும் மதுரமாகவும் தேனினும் இனிமையாகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு இன்னொரு கண்டிஷனும் போட்டான். சரி என்று பதிலளித்த சாலை அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இருங்க, இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. அந்த பால் வெயில் காலத்துல குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வெதுவெதுப்பாகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு இன்னொரு கண்டிஷனும் போட்டான். இப்படி மாறி மாறி ஒவ்வொரு கண்டிஷனா போட்டுக்கிட்டே இருந்தான். ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மக்களை பார்த்து, மக்களே, நீங்கள் சொன்னபடி நான் ஒட்டகத்தை இறைவன் உதவியோடு அழைத்து வருகின்றேன். ஆனால் எனக்கு நீங்க பல கண்டிஷன் சொன்ன மாதிரி நானும் சில கண்டிஷன் சொல்லுவேன், அது நீங்க மீறக்கூடாது.
நீங்க அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி சவாரி செய்யக்கூடாது. அதன் மீது கல்லோ கணையோ எரியக்கூடாது. உங்கள் கிணற்றில் ஒரு நாள் நீங்கள் தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள், மறுநாள் ஒட்டகம் நீர் அருந்தட்டும். அதனை நீங்கள் நீர் அருந்துவதை தடுக்கக்கூடாது என்று கூறினர். அப்புறம் அந்த மக்கள் கேட்ட மாதிரியே அப்படியே பாறையை பிளந்து மிகப்பெரிய பெண் ஒட்டகம் ஒன்றை அல்லாஹ் அத்தாட்சியாக அனுப்பி வைத்தான். அது ரொம்ப நீளமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. அது வெளிவந்த அதே கணம் அம்மக்கள் முன் போய் ஒரு குட்டியை ஈன்றது. அக்குட்டியும் தாய் போன்றே இருந்தது. பின்னர் அவை இரண்டும் அங்கிருந்த புல்வெளியில் மேயத் தொடங்கின. ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அம்மக்களை நோக்கி, என் சமுதாயத்தே, இதோ இது அல்லாவின் பெண் ஒட்டகம். ஆகவே அல்லாவின் பூமியில் அதை எதேச்சையாக மேய விட்டுவிடுங்கள். எந்தவித தீங்கும் செய்ய கருதி அதை தீண்டாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் சீக்கிரத்தில் உங்களை வேதனை பிடித்துக் கொள்ளும் என்று ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார். சில மக்கள் அவங்க இதுவரை செய்த பாவத்தை எண்ணி வருந்தினர். ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கரம் பற்றி ஏக இறைவனை மட்டுமே வணங்குவோம் என்று உறுதிமொழி பகர்ந்தனர். ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சேர்ந்து ஏக இறைவனை மட்டுமே வணங்கி வந்தனர். இப்படி மக்கள் எல்லாம் மாறிப்போறது ஒரு சிலர் விரும்பல. திருந்திய மக்களில் சிலரை சந்தித்து, இது ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சூனியம், நீங்க சூனியத்தோட வலையில விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மனச மாத்துனாங்க. இத பார்த்த ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருந்தினர். நீங்கள் வாக்கு தவறிவிட்டீர்கள். எது எப்படியோ இந்த ஒட்டகத்தை மேய விட்டு விடுங்கள். எந்தவித தீங்கும் செய்ய கருதி அதை தீண்டாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் சீக்கிரத்தில் உங்களை வேதனை பிடித்துக் கொள்ளும் என்று ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினர். துவாப், ஹுபாப், ருஹாப் அப்படிங்கிற 3 நபர்களும் சூழ்ச்சிகள் செய்து ஜுந்தா மன்னனை அரச பதவியிலிருந்து தள்ளி அவனது தம்பியை அரியணை ஏற்றினர். ஆனாலும் ஜுந்தா அரசனும் அவனது தோழர்களும் இறைவழியில் ஈடுபட்டு ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காத்து வந்தனர். அந்த ஒட்டகம் சாலிஹ் நபி கூடவே இருந்து கொண்டிருந்தது. அந்த ஒட்டகம் இரவில் பள்ளியில் படுத்து உறங்கும், அதிகாலையில் எழுந்து மலையில மேய்ந்துவிட்டு மாலையில் இறங்கும். இரவில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் போய் நிற்கும். அவர்கள் அதன் மடியின் கீழ் தம் கலசத்தை வைத்தவுடன் தானாக அதிலிருந்து பால் கறக்கும். இப்படி ஒவ்வொரு வீட்டு வாசலில் போய் நின்று அனைவருக்கும் பால் கொடுக்கும். பின்னர் பள்ளி சென்று படுத்துவிடும். ஒரு நாள் விட்டு மறுநாள் அங்குள்ள கிணற்றில் போய் தண்ணீர் முழுவதையும் உறிஞ்சு குடிக்கும். இப்படி பல ஆண்டுகள் நடந்து வந்தன. சமூதுகள் இதன் பானை கொண்டு தயிர், மோர், வெண்ணெய், நெய் என செய்து வெளியூர்களில் விற்று பெரும் செல்வர்களாக மாறினர். அதன் உரோமத்தால் கம்பிளி தயாரித்து அணிந்து கொண்டனர். கடைசியில் ஒரு நாள் மஸ்தாஹ், குதார் மற்றும் இன்னும் 7 நபர்கள் சேர்ந்து அந்த ஒட்டகத்தின் கால் நரம்பை துண்டித்து கொன்றுவிட்டனர். கொன்றுவிட்டு வந்த அவர்களுக்கு ஊரில் மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. எங்கும் பாட்டும் கூத்தும் கச்சேரியுமாக இருந்தது. ஆணவத்தில் அவர்கள் ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்து கிண்டல் பண்ணினர். அப்போது ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னும் 3 நாட்கள் உள்ளன, உங்கள் தண்டனையை எதிர்பாருங்கள் என்று கூறினர். அந்த 3 நாட்களில் அவர்கள் திருந்தி மன்னிப்பு கேட்பர் என்ற நோக்கத்தில். அதற்கு அந்த மடமக்கள், எதற்கு 3 நாள், இப்போதே தண்டனையை அனுப்ப சொல்லும் என ஏளனமாக கிண்டல் செய்தனர். பிறகு அவர்கள் ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் கொல்ல முடிவு செய்து சூழ்ச்சி செய்தனர். ஆனால் அவர்கள் அறியாதவாறு அல்லாஹ் சூழ்ச்சி செய்தான். ஹஸ்ரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அவ்விடத்தை விட்டு நீங்கி வேறொரு இடத்திற்கு குடிபெயர்ந்தனர். சமூது கூட்டத்தினரை 3வது நாள் வேதனை இறங்கியது. கடும் இடிசத்தம் மற்றும் பல பூமி அதிர்வுகள் இடம்பெற்றன. அங்கிருந்த அத்தனை இறை நிராகரிப்பாளர்களும் செத்துமடிந்தனர். அவர்களது பலம் பொருந்திய வீடுகளோ மலைகளோ அவர்களை பாதுகாக்க முடியவில்லை. குழந்தைகளா, நாமலும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இறை வழியில் நடக்க பழகலாம்.